अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। फ़क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। वक़ाल अय्लन क़ाल रब्बि इश्रह ली सद्री व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய பேரொருளால் அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் ஈமானை வழங்கி இருக்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. உலகில் வாழக்கூடிய பல 100 கோடி மக்களில் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை வழங்கவில்லை. யாருக்கெல்லாம் அவனுடைய கருணை இருக்கிறதோ அப்படிப்பட்ட சிலருக்கு மட்டும்தான் ஹிதாயத்தை வழங்கியிருக்கிறான். அந்த நேர்வழியை பெற்றமைக்காக ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 2 பெருநாட்களில் ஒரு பெருநாளாக இருக்கக்கூடிய ஈதுல் அல்ஹா அறுத்து பலியிடக்கூடிய பெருநாளை இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். இந்த ஈதுல் அல்ஹா என்கிற வணக்கத்தின் மூலமாக, அறுத்து பலியிடக்கூடிய வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு இறையச்சத்தை பறைசாற்றி இறையச்சம் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக குர்பானி எனும் வணக்கத்தை நாம் அனைவரும் நிறைவேற்ற வேண்டும். அந்த வணக்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் என்ன, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள் என்ன, மேலும் தவறான நோக்கத்திற்காக வேறு நோக்கத்திற்காக இந்த வணக்கத்தை நிறைவேற்றினால் அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன என்பது குறித்து இந்த ஜும்மாவிலே அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அளப்பெரிய சிறப்பை பறைசாற்றும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் மக்காவிலே ஹாஜிகள் ஒன்று கூடி இப்ராஹிம் நபி செய்த தியாகங்களை, அவர்களுடைய வரலாற்றை நினைவுபடுத்தி அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் வணக்கமாக ஆக்கி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்கிறேன் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக தன்னுடைய மகனை கூட அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக அறுத்து பலியிட்டாரே, அவரை போல் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும், தியாகம் செய்ய முற்பட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக அல்லாஹ் நமக்கு இந்த குர்பானி எனும் வணக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வணக்கத்தின் மூலமாக இறைவன் எதிர்பார்ப்பது நம்மிடத்தில் நம்முடைய செல்வ பகட்டை காட்டுவதற்காக அல்ல, ஊரிலே என்னை போல் குர்பானி கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்று பிற மக்களுக்கு காட்சி தருவதற்காக அல்ல,
அது எந்த வகை குர்பானியாக இருந்தாலும், ஒட்டகத்தை கொடுத்தாலும், ஆட்டை கொடுத்தாலும், ஆட்டிலே கூட்டு குர்பானியாக சேர்ந்தாலும் சரி, எல்லா விதமான முறையிலும் அல்லாஹ்வுக்காக இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறேன். இப்ராஹிம் நபி எப்படி தியாகம் செய்தாரோ, அல்லாஹ் அவருடைய கனவிலே வகியாக அறிவித்து தன்னுடைய மகனாரை அறுக்குமாறு இடப்பட்ட கட்டளையை எப்படி நிறைவேற்ற துணிந்தாரோ, அதே போல் நானும் அல்லாஹ்வுக்காக அனைத்து தியாகத்தையும் செய்வேன். அல்லாஹ் சொல்லிவிட்டால் அனைத்து விதமான தியாகம் புரிய தயாராக இருக்கிறேன். அதனுடைய ஒரு அடித்தளமாக இந்த குர்பானி எனும் வணக்கத்தை நிறைவேற்றுகிறேன். இதிலே பகட்டு நோக்கங்கள் அல்ல, மறுமையிலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு சமூகத்திலே எப்படி இருக்கிறது? குர்பானி வணக்கம் என்பது மக்களுக்கு மத்தியிலே ஒரு புகழுக்காக, பகட்டுக்காக, எதை நோக்கமாக வைக்க வேண்டுமோ அதை நோக்கமாக வைக்காமல், பெருமைக்காக, தன்னை போல் ஊரிலே ஒருவர் குர்பானி கொடுக்க ஆளில்லை என்று மெச்சுவதற்காக, இப்படி பல தவறான நோக்கங்களுக்காக இறையச்சத்தை மறந்தவர்களாக குர்பானியிலே ஈடுபடுகிறார்கள். முதலாவது அடித்தளமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நியத்து சரியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய நியத்து சரியில்லை என்று சொன்னால் அவன் வணக்கம் செய்து நரகத்தில் போவான். திருமறை குர்ஆனை படித்து பாருங்கள். எந்த வணக்கத்தை அல்லாஹ் சொன்னாலும் பின்னாலே அந்த வணக்கத்தினுடைய நோக்கத்தை அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். அல்லாஹ்வுக்காக செய். உதாரணமாக ரமலான் மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் குதிபா அலைக்கும் ஸியாமு கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்றோருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சவாதியாக மாற வேண்டும். ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள். திருக்குர்ஆனை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதஸவ்வது, கட்டுச்சாரத்தை தயார் செய்து கொள்ளுங்கள். அன்றைய காலத்தில் வாகனத்தில், ஒட்டகத்திலே கட்டுச்சாரங்களை தயார் செய்வார்கள், பயணம் மேற்கொள்வார்கள் ஹஜ்ஜுக்காக. அல்லாஹ் சொல்கிறான், கட்டுச்சாரத்தை தயாரித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைர ஸாதி அத்தக்வா. அந்த கட்டுச்சாரத்தோடு நீங்கள் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்னவென்று சொன்னால் தக்வா. ஹஜ்ஜுக்கு கிளம்பும் பொழுதே கட்டுச்சாரத்தோடு நீங்கள் அதிகப்படுத்த வேண்டிய விஷயம் தக்வா என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்பானி குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அதன் மாமிசம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, இரத்தம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. வலாக்கின் என்றாலும் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது தக்வாவை, இறையச்சத்தை. எந்த வணக்கத்தை தொட்டாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இறையச்சத்திற்காக நோன்பு வையுங்கள், இறையச்சத்திற்காக ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள், இறையச்சத்திற்காக குர்பானி கொடுங்கள். ஆனால் மக்களிடத்தில் எப்படி இருக்கிறது? எந்தவித வணக்கத்தையும் செய்ய மாட்டார். தொழுகைக்கு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார். கடமையான தொழுகையா செய்ய மாட்டார். வேற பிற வணக்கங்களா, நோன்பா செய்ய மாட்டார். குர்பானி காலத்தில் மட்டும் என்ன, தன்னுடைய பகட்டை காட்டுவதற்காக பெரிய அளவிலே மக்களுக்கு மத்தியிலே விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக, என்னை போல் ஆள் இல்லை, என்னை போல் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற ஆள் இல்லை என்று பிறருடைய மெச்சுதலுக்காக குர்பானி என்னும் வணக்கத்தை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். அது வந்துவிடவே கூடாது. வார்த்தையிலே சொல்லுவார், ஊர்லேயே என்ன மாதிரி ஆடு யாரும் வாங்கியிருக்க முடியாது, என்ன மாதிரி யாரும் கொடுத்துருக்க முடியாது, விலையெல்லாம் பார்க்கலையே, எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் வாங்கினேன் என்று பகட்டை, தான் செய்த காரியத்தை, அமலை பகட்டாக ஆக்கக்கூடிய பலரையும் பார்க்கிறோம்.
அந்த பகட்டு நோக்கத்திற்காக இந்த குர்பானியை ஒருவர் நிறைவேற்றுகிறார். பிறர் மெச்ச வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும், பிறருடைய புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வணக்கத்தை நிறைவேற்றினால் நரகம் செல்வார். ஏன்? மறுமை நாளிலே நபிகளார் சொன்னார்கள், 3 பேரை இழுத்து வாருங்கள், முகம் குப்புற நரகத்தில் தள்ளுங்கள். யார் அவர்? ஷஹீதானவர், வாரி வழங்கிய வள்ளல், குர்ஆனை நன்கு அறிந்த ஆலிம், 3 பேரையும் அல்லாஹ் நரகத்தில் இழுத்து கொண்டு போய் முகம் குப்புற தள்ளுங்கள் என்கிறார். என்ன நோக்கம்? அவர்களுடைய உலக நோக்கம் என்பது எப்படி இருந்தது? வள்ளல் என்று பாராட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தில் செய்தார்கள். ஷஹீத் என்று பாராட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தில் செய்தார்கள். அதே போன்று ஆலிம், காரி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்தார்கள். அந்த பாராட்டெல்லாம் உலகத்திலேயே கிடைத்து விட்டது. இவர்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? எச்சரிக்கை விடுக்கிறார்கள். ஆக குர்பானி கொடுக்க எண்ணி இருப்பவர்கள் முதலிலே மனதில் பதிய வைக்க வேண்டியது, அல்லாஹ் இந்த வணக்கத்தை உனக்காக செய்கிறேன், இறையச்சம் பெற செய்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை, நீ கொடுத்த பொருளாதாரத்தை கொடுத்து இந்த பலிப்பிராணியை அறுப்பதனுடைய நோக்கம் மறுமையிலே நீ எனக்கு நன்மையை தர வேண்டும், இதற்கான பிரதிபலனை தர வேண்டும், வேறு நோக்கம் அல்ல, பகட்டுக்காக அல்ல, வேறு காரியத்திற்காக அல்ல என்று தெல்ல தெளிவாக நம்முடைய சொல்லிலோ செயலிலோ இந்த நோக்கம் தவறிவிட்டது என்று சொன்னால் நல்ல காரியத்தை செய்து ஒருவர் நரகத்திற்கு போகிறார். மறுமை நாளிலே யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக தொழுகாமல் வருகிறாரோ, ஊர் மக்களுக்காக தொழுகிறாரோ, அவர் அல்லாஹ்வை கண்டவுடன் சஜிதா செய்ய முற்படுவார். அவருடைய முதுகு கட்டையை போல நிப்பாட்டப்படும். அவர் சஜிதா செய்ய முற்படும் பொழுதெல்லாம் குப்புற விழுவார். யார் அவர்? அவர் தொழுகையை அல்லாஹ்வுக்காக செய்யவில்லை. கட்ட மாதிரி ஆக்கிடுவான். அல்லாஹ் என்ன செய்வான்? முதுக கட்டை போல் ஆக்கி அல்லாஹ்வை காணும் பொழுது எல்லா அடியார்களும் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். அவருக்கு மட்டும் ஒழுகவே முடியாது, சஜிதா செய்ய முடியாது. முகம் குப்புற ஒவ்வொரு முறை முயற்சிக்கும் பொழுதும் அவர் முகம் குப்புற கீழே விழுவார். என்ன நோக்கம், என்ன காரணம்? உலகத்தில் நல்ல நோக்கத்திற்காக அவர் அந்த வணக்கத்தை நிறைவேற்றவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் இறையச்சத்துக்காக வணக்கத்தை செய்யணும். பாராட்டுக்காகவோ புகழுக்காகவோ பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காகவோ செய்து விட்டோம் என்று சொன்னால் வணக்கம் செய்து நரகத்திற்கு செல்லக்கூடிய பாவிகளாக ஆகிவிடக்கூடாது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணிகள் குறித்தும் அதனுடைய சட்டங்கள் குறித்தும் அழகாக நமக்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று, யார் ஒருவர் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் செய்ய வேண்டிய ஒரு சுன்னத்தை நபிகளார் கற்றுக் கொடுக்கிறார்கள். யார் ஒருவர் துல்ஹஜ் பிறையை கண்டு விடுகிறாரோ அவர் தன்னுடைய முடி நகங்களை வெட்ட வேண்டாம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிற பார்க்குற நாள். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னதாக, மக்ரிபுக்கு முன்னதாக குர்பானி கொடுக்கக்கூடியவர் முடி நகங்களை வெட்டி விட வேண்டும். அந்த அன்னைக்கு பெற தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சட்டம் தொடரும். பெற தெரியல அப்படின்னா அவர் திங்கக்கிழமை மக்ரிபுக்குள்ளே என்ன செய்யணும்? முடி நகங்களை வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் வெட்டி கொள்ளணும். இந்த குர்பானியினுடைய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் குர்பானி கொடுக்கும் வரை அவர் என்ன செய்யக்கூடாது? இந்த முடி நகங்களை அவர் வெட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுப்பவர் பேண வேண்டிய விஷயமாக சொல்லியிருக்கிறார். அதே போல குர்பானி எனும் நோக்கத்தை, இந்த வணக்கத்தை சிலர் கடன் வாங்கியாவது கொடுத்து விட வேண்டும் என்று பலவீனமான ஹதீஸ், பைஹக்கியில் ஒரு ஹதீஸ் இருக்குது, பலவீனமான செய்தி. நான் கடன் வாங்கி கொடுக்கலாமான்ற ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. ஒரு நபித்தோழர் கேட்கும் பொழுது நபிகளார் சொல்வார்கள், அதை நீங்கள் நிறைவேற்றுங்க என்று சொன்னதாக வரும். அது பலவீனமான செய்தி.
யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் செய்ய வேண்டும். குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருப்பவர் செய்யணும். மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. அல்லாஹ் எந்த ஒரு மனிதரையும் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான். இன்னைக்கு ஒருத்தவருக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சூழ்நிலை மோசமாக இருக்கும், வெளியிலே கடன் இருக்கும், அத்தியாவசியமான கடனாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கடன் இருக்கும், ஆனால் சொத்துகள் அதிகமாக இருக்கும். கடனே 2 வகை இருக்கிறது. ஒன்று அத்தியாவசியத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக கடன், இன்னொன்று சொத்துகள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும், ஆனாலும் தொழில் ரீதியாக சில கடன்கள் இருக்கும். அப்போ அத்தியாவசியத்திற்கு கூட நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, கடன் வாங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்மை சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் நபிகளார் சொன்னார்கள், யுகுஃபருலி ஷஹீதின் குல்லு தன்பு, ஷஹீதுக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், இல்ல தைன், கடன் என்கிற பாவத்தை தவிர. அல்லாவின் பாதையிலே கொல்லப்பட்ட ஷஹீதுக்கு கடனை தவிர எல்லா பாவமும் மன்னிக்கப்படுமா. அப்போ கடன் குடித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதனால் என்ன செய்து விடக்கூடாது, கடனை வாங்கியாவது மக்களுக்கு மத்தியில் வருஷம் கொடுத்துட்டோம், சூழ்நிலை சரியில்லை தான், யாராவது கேட்டக்கூடாது, கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது, எந்த கவலையும் படக்கூடாது. மறுமையிலே நமக்கு எந்த விதமான நெருக்கடிகளும் வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் சக்திக்கு மீறி யாரையும் சோதிப்பதில்லை. அந்த கடமையை நிறைவேற்ற நமக்கு சக்தி இருக்குது, பொருளாதாரம் இருக்குது என்று சொன்னால் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் தவிர்த்து கொண்டு எப்போது வசதி வருகிறதோ அப்போது செய்து கொள்ளலாம். இந்த குர்பானி பிராணியை பொறுத்தளவிலே நபிகளார் ஆடு, மாடு, ஒட்டகத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிராணியினுடைய வயது எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் ஆடு மாடுகளை குர்பானி கொடுக்கும் பொழுது முசின்னாவை கொடுங்கள். முசின்னா என்று சொன்னால் பல் விழுந்தது என்று அர்த்தம். பல் விழுந்தது என்பதற்கு ஒன்று ஆடு பல்லு விழுந்திருக்கணும், அல்லது செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதம் பூர்த்தியாயிருக்கும், வெள்ளாடாக இருந்தால் பல் விழுந்து 1 வருடம் பூர்த்தியாயிருக்க வேண்டும். அல்லது செம்மறி ஆட்டை கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஜது வகையும் கொடுப்பதற்கு ரசூல்லா அனுமதித்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 6 மாதத்திற்கு மேலே பிராணியை குர்பானியை கொடுக்க வேண்டும். செம்மறி ஆட்டில் மட்டும் 6 மாதம், வெள்ளாடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடு, ஒட்டகம் எல்லாத்துக்கும் அதே மாதிரி பல் விழுந்திருக்க வேண்டும், திடகாத்திரமாக இருக்க வேண்டும், உடலிலே நல்ல வலுவான பிராணியை கொடுக்க வேண்டும். அதிலே குறை உள்ள பிராணியை கொடுத்து விடக்கூடாது. அந்த பிராணியினுடைய தன்மையை நபிகளார் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். தெளிவாக தெரியும் நொண்டி, தெளிவாக தெரியும் கண் பார்வை கோளாறு, தெளிவாக தெரியும் எலும்பு மஜ்ஜை கோளாறு, பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெலிஞ்சு ஒன்றும் இல்லாமல் இருக்கும். தெளிவாக தெரியும் குறைகள் உள்ள பிராணிகளை எல்லாம் நபிகளார் கொடுக்க தடை விதித்திருக்கிறார். பார்த்தாவே நோஞ்சா மாதிரி இருக்கும், கண்ணில் பிரச்சனையாக இருக்கும், எலும்பில் பிரச்சனையாக இருக்கும், நொண்டியாக இருக்கும். இந்த மாதிரி தெளிவான குறைகள் உள்ள பிராணியை கொடுக்கக்கூடாது என்று நபிகளார் நமக்கு சொல்லியிருக்கிறார். எதை கொடுக்க வேண்டும், நபிகளார் எப்படி குர்பானி கொடுத்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். கருப்பு நிறத்தால் நடக்கக்கூடிய, கருப்பு நிறத்தால் பார்க்கக்கூடிய ஆட்டை நபிகளார் கொடுத்தார்கள். அப்படின்னா கண்ணுக்கிட்ட கருப்பு, காலுக்கிட்ட அந்த முட்டிக்கிட்ட கருப்பு, இந்த மாதிரி பிராணியை ரசூல்லா விரும்பி கொடுத்துருக்கிறார்கள். அப்போ நாம் என்ன, திடகாத்திரமான பிராணி, அந்த மாதிரி கருப்பு கிடைக்கலனாலும் என்ன செய்யலாம், திடகாத்திரம் அதை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கணும். அது கிடச்சதுன்னா நல்லது, இல்லைன்னா என்ன செய்யலாம், அடுத்த கேட்டகரி என்ன, எந்த நோஞ்சா ஆடுகளாக இருக்கக்கூடாது, தெம்பாக பார்ப்பதற்காக திடகாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பிராணியை கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிலே கொம்பு உடைந்த பிராணியை கொடுக்கலாமா அப்படின்னு, அதில் கொம்பு உடைந்ததை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொம்பு உடைந்த பிராணியை கொடுக்காதீர்கள். அது எப்படி, உட்கொம்பிலிருந்து உடஞ்சிருக்கும்.
அப்போ அந்த உட்கொம்பிலிருந்து உடைந்த பிராணியாக இருந்தால் அதை கொடுக்கக்கூடாது. அதிலே பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நல்ல பெரிய கொம்பாக இருக்குது, அரைவாசி உடஞ்சிருக்குதுன்னா பார்க்கறக்கு குறையாக தெரியும். அப்போ அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். சின்ன நுனியில் சின்ன அளவில் உடஞ்சிருக்குன்னா பெருசாக தெரியாது. அந்த மாதிரி பிராணிகளாக இருந்தால் தவறில்லை. நபிகளார் தெளிவாக தெரியும் குறைவுள்ள பிராணியை கொடுக்க மாட்டார்கள் என்பதிலிருந்தே உட்கொம்பு உடைந்த பிராணியை கொடுக்கக்கூடாது, லைட்டாக சின்னதாக முனையிலே உடைந்திருந்தால் கொடுக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது இந்த பிராணிகள் திடகாத்திரமாக, அதிலே ஆரோக்கியமானதாக, நல்ல பலமான பிராணிகளாக, கருப்பு நிறத்தால் நடக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பிராணிகளாக இருந்தால் ஆக சிறந்ததாக இருக்கும். இது குர்பானி பிராணியினுடைய வகைகளாக இருக்கிறது. அடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம். குர்பானியை பொறுத்தளவிலே நாம் துல்ஹஜ் 10வது நாளில் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு கொடுக்க வேண்டும். யார் ஒருவர் தொழுகைக்கு முன்னதாக குர்பானி கொடுக்கிறாரோ அவர் தமக்காக கொடுத்து கொண்டார், அவர் அல்லாவுக்காக கொடுக்கல, வீட்டுக்காக செய்து கொண்டார் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அப்போ என்ன, தொழுகையெல்லாம் நிறைவேற்றிய பிறகு குர்பானியை கொடுக்க வேண்டும். அவசரப்பட்டு முன்னதாகவே வெற்ற கால் இல்லை, சிரமமாக இருக்குது என்று நாம் என்ன செய்திடக்கூடாது. தொழுகைக்கு முன்னதாக குர்பானி கொடுத்தால் அவர் தனது குடும்பத்திற்காக அறுத்து கொண்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தொழுகை முடிந்த பிறகுதான் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். அதே போல் எந்த நாள் எல்லாம் கொடுக்கலாம், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் அந்த குர்பானி பிராணியின் மீது அல்லாஹ்வை பெயரை கூறிவிட்டால் என்ன செய்ய வேண்டும், அது எந்த நாளில் செய்ய வேண்டும். ஃபி ஐயாமின் மௌலூமாத்தின், அறியப்பட்ட நாட்களில் நீங்கள் இதை செய்ய வேண்டும். மௌலூமாத் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த இடத்தில் ஐயாம் என்று பயன்படுத்துகிறான். ஐயாம் என்று சொன்னால் பன்மையான வார்த்தை, யௌம் என்று சொன்னால் ஒற்றை வார்த்தை, ஒரு நாள் என்று அர்த்தம். ஐயாம் என்று சொன்னால் பல நாட்கள் என்று அர்த்தம். அப்போது அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான், இந்த குர்பானியை பல நாட்கள் கொடுக்கலாம். அந்த பல நாள் என்ன, 13வது நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்பானியினுடைய வணக்கமாக அஜ்ஜினுடைய கிரியைகளை நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 10, 11, 12, 13 இந்த 4 நாட்கள் குர்பானியை கொடுப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், நமக்கு சலுகைகளை வழங்கியிருக்கிறான். அடுத்து குர்பானி பிராணியை அறுக்கும் பொழுது எதை கவனிக்க வேண்டும், நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் பிராணியை அறுக்கும் பொழுது அதன் கண் முன்னாலே கத்தியை தீட்டாதீர்கள். கண்ணை முன்னால் வச்சுட்டு நம்ம முன்னால் ஒருத்தவன் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், மிரண்டும். அப்போ அந்த மிரளக்கூடிய வேலைகளை செய்துவிடக்கூடாது. அதற்காக கத்தியை நன்கு தீட்டுங்கள், கண் முன்னால் தீட்டாதீர்கள் என்று சொல்லி ஒரு மொன்ன கத்தியை வச்சு அறுத்தரக்கூடாது. நல்ல தெளிவான கத்தியை வைத்து, தீட்டிய கத்தியை வைத்து குர்பானி பிராணியை அறுக்க வேண்டும். அறுக்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டும், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும். சிலருக்கு இன்றைக்கும் அது தெரிய மாட்டேங்குது. களிமா சொல்கிறதுங்கிறதுனால லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிலாம் அறுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்காரங்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு பண்ணும், ரத்தத்தை விற்கிறாங்க, எல்லா விதமான பாவச் செயலையும் இந்த அறுத்து பலியிடக்கூடிய விஷயங்களிலே பிராணிகள் குறித்து பாவமான பல விஷயங்களை செய்கிறாங்க. போனால் ரத்தம் இருக்கும், அதை விற்கிறாங்க. குர்ஆன் வசனம் என்ன சொல்லுகிறது, இன்னமா ஹர்ரமா அலைக்குமுல் மைத்தத், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டவை எல்லாம் மைத்தத் செத்தவை. அடுத்து என்ன, வத்தம் ரத்தம், வலஹ்முல் ஹின்சீர் பன்றி இறைச்சி. நான்காவதாக வமா உஹில்ல பி கைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்டவை. பன்னிக்கறி கூட அல்லாஹ் 3வது தான் சொல்கிறான், 2வது இடத்தில் ரத்தத்தை சொல்கிறான். ஆனால் விழிப்புணர்வு இல்லாமல் இந்த கறிக்கடைக்காரர்கள் ரத்தத்தை விற்பனை செய்கிறார்கள். எவ்வளோ பெரிய பாவம் பாருங்கள். பன்றி இறைச்சிக்கு முன்னதாக அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் ரத்தம், அந்த ரத்தத்தை விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போது அந்த பிராணியை அறுக்கக்கூடிய சூழ்நிலையில் சரியாக நபிகளால் வழிகாட்டிய அடிப்படையில் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டும். கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்று சிலர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, மார்க்கத்துக்கு முரணான பல பிதுஅத்துகளை செய்வாங்க. மஞ்சளை பூசுறது, மாலையை போடுறது, ஊர்வலம் கூட்டிகிட்டு போகிறது,
ஒரே அட்டூழியமாக இருக்கும். இந்த ஆட்டை வச்சுக்கிட்டு ஒரே அட்டூழி, எங்கே பார்த்தாலும் அது இதுண்டு நடக்குதா இல்லையா? பசங்களை வச்சு ஒரே ஊர்வலம் போடுறது, அது இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை செய்யக்கூடாது. பொதுவாக பசங்க ஒரு ஆசைக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதோ சாப்பிட கூட்டிகிட்டு போகிறதோ அது பிரச்சனை இல்லை. அதை ஒரு சடங்கு போல ஒரு மஞ்சளை பூசிக்கொண்டு மாலையை போட்டுக்கொண்டு வேறு சில விஷயங்களை செய்து அது மாதிரி செய்கிறது மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்க வேண்டும். அதை பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டும். இது நபிகளால் கற்றுத்தந்த வழிமுறையாக இருக்கிறது. அடுத்து பங்கிடுறதுல ஒரு பிதத்து மக்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னா, கண்டிப்பாக 3 வகையாக பிரிக்கணும். ஒன்று ஏழைக்கு, ஒன்று நமக்கு, இன்னொன்று சொந்தக்காரங்களுக்கு. பிரிக்கிறாங்களா இல்லையா? கறி வந்த உடனே 3 கேட்டகரியாக பிரிச்சிடறது. இப்படி மார்க்கம் சொல்லவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? குர்பானி பிராணியை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்களும் உண்ணுங்கள், ஏழைகளுக்கு உண்ண கொடுங்கள். மெயின் ஏழைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாமளும் சாப்பிடலாம், உறவினர்களும் சாப்பிடலாம், சாப்பிட்றது தப்பில்லை. முக்கியத்துவப்படுத்த வேண்டியவர்கள் ஏழைகள். இன்றைக்கி சிலர் என்னண்டா, ஏழைகளுக்கு கொடுக்காமல் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இப்படியே போகுது. முக்கியத்துவப்படுத்த வேண்டிய, எதுக்கு குர்பானி கொடுக்குறோம்? நம்ம வசதி இருக்குது அதனால் குர்பானி கொடுக்குறோம். இந்த பிராணியை நம்மளால் சாப்பிட முடியும், வாங்க முடியும், ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஏழைகளுக்கு போய் அதனுடைய பலன் போய் சேர வேண்டும் என்பது தானே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். நீங்களும் சாப்பிடுங்கள், ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்கள் என்று சொன்னால், அதை இன்றைக்கு பலரும் என்ன செய்கிறாங்கன்னா, கம்மியாக குறைச்சி 1-2 பேருக்கு கொடுத்துட்டு அப்படி போகாமல் முக்கியத்துவப்படுத்த வேண்டியது ஏழைகளாக இருக்கிறார்கள். அதிலே 3 பங்காக பிரிக்க வேண்டும் என்கிற சட்டம் எல்லாம் கிடையாது. உறவினர்களுக்கு கொடுக்கலாம், நாமும் சாப்பிடலாம். ஏழைகளுக்கு அதிகமாக நாம் முக்கியத்துவப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போல் கூட்டு குர்பானி, இதை எடுத்துக்கொண்டால் ஒரு மாட்டிலே 7 நபர்களையும் ஒட்டகத்தில் 10 நபர்கள் வரையும் நபிகளார் கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுக்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதை யாருக்கெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் குர்பானியினுடைய தோல், அதை என்ன செய்வது? குர்பானி தோலை பொறுத்தளவில் நபிகளார் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த குர்பானி தோலை உளித்தவருக்கு கூலியாக கொடுத்து விட வேண்டாம். அந்த ஆட்டை உளிக்க வராங்கல்ல, அவங்களுக்கு கூலியாக கொடுத்து விட வேண்டாம். அதை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள். அதனுடைய கிரயத்தை என்ன செய்யணும்? ஜமாத்தில் ஒப்படைத்து ஏழைகளுக்கு போகணும். இன்றைக்கும் பரவலாக என்ன நடக்குதுன்னா, பல பள்ளிகளில் அந்த குர்பானி பிராணியை தோலை வாங்கி மதரசா கட்டடம் கட்டுறோம். பள்ளிவாசல்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துகளுக்கு மாதம் மாதம் வாழ்வாதாரமாக பல ஏழை குடும்பங்களை வாழ வைக்கலாம். ரசூலுல்லா ஏழைக்கு கொடுன்னு சொன்னதையும் பறிக்கிறது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் பாரு. இது ஏழைக்குத்தான் உரியது, கூலியாக ஆட்டை உளித்தவருக்கு கொடுத்து விடாதீர்கள் என்று சொன்னதை வாங்கி பள்ளிவாசல் கட்டிட நிதி, மதரசா கட்டிட நிதி என்று அதிலும் கூட தவறிழைக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆக அந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்து விடாமல் நல்ல முறையிலே இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அடிப்படையாக இறையச்சம் என்கிற நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவுக்காக எப்படி அறுக்க துணிந்தார்களோ அதே போன்று நாமும் அல்லாவுக்காக அனைத்தையும் தியாகம் செய்ய தயார் என்கிற ஒரு காரியத்தை பறைசாற்றக்கூடிய விதமாக நல்ல நோக்கத்திற்காக நல்ல முறையிலே இந்த குர்பானி எனும் வணக்கத்தை எந்தவித பிதஅத்தும் கலந்து விடாமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மாதமும் 3வது ஜும்மா வசூலை பள்ளிவாசல்கள் கட்டுமான பணிக்காக நாம் எல்லாம் வசூல் செய்வதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் நமது ஈரோடு மாவட்ட மர்கஸ் பள்ளிக்காக இன்றைய தினம்
வசூல் செய்ய தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவிலே பல ஆண்டுகளாக நமது ஜமாத்தினுடைய பள்ளி நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுக்கு நெருக்கமாக அங்கே தாவா பணிகள் நடைபெற்று வந்தாலும் சொந்தமாக ஒரு பள்ளி இல்லை. அதை நிர்வாகத்தினர் முடிவு செய்து ஒரு இடத்த கண்டிப்பாக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை என்கிற ஒரு முனைப்போடு கிட்டத்தட்ட 81 லட்சம் ரூபா செலவிலே ஒரு இடத்தை பிடித்து அந்த பள்ளி அமைப்பதற்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் பல மாவட்டங்களுக்கு அவர்கள் சென்றதின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு நெருக்கமாக வசூல் பண்ணிட்டாங்க. இன்னும் 21 லட்சம் ரூபாய் தேவையுள்ள நெருக்கடியான சூழ்நிலையிலே அருகாமை மாவட்டமாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டம் நம்மை அணுகி இந்த பள்ளியினுடைய கட்டுமான பணிக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நம்மளை போல இல்லாமல் அந்த மாவட்டத்தினுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். ஒரு பெரிய அளவு மஹல்லாக்கள் இல்லை, மக்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அளவு பொருளாதார ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ கொஞ்சம் சிரமத்தில் உள்ள அடிப்படையில் அவர்கள் நம்மை நாடி வந்திருக்கிறார்கள். நாம் இந்த பள்ளி பணிக்காக தாராளமாக நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹப்புல் பிலாதி இலல்லா, அல்லாஹ்வுக்கு உலகத்திலேயே மிகவும் பிடித்த இடம் ஒன்று இருக்குமானால் மசாஜிதுஹா, அவனுடைய பள்ளிவாசல்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பகுதி பூமியில் இருக்கும் என்று சொன்னால் அது கடை வீதி என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம பங்களிப்பு என்ன? நமக்கு பிடிச்ச இடத்துக்கு நாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். நாமளே நம்ம ஒரு வீடு கட்டுறோண்டா பார்த்து பார்த்து செய்கிறோம், பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளையும் அமைக்கிறோம். நாம் என்னைக்காவது ஒரு லைஃப்பில் கட்டுற ஒரு வீடு என்று சொல்லி அதை என்ன செய்கிறோம்? கண்ணும் கருத்துமாக பார்த்து பொருளாதாரங்களை செலவழிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடம் பள்ளிவாசல். அப்போ அந்த ஒரு இடத்திற்கு நாம் நம்முடைய பங்களிப்பை, அதிலும் குறிப்பாக ஒரு சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ள அந்த மாவட்டத்திற்கு நாம் கை கொடுக்கும் விதமாக அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டும். நம்முடைய பெற்றோருக்காக கொடுக்க வேண்டும். இறந்து போன பெற்றோர்களுக்கு அதனுடைய சதக்கத்துல் ஜாரியாவாக நன்மை போக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் கொடுக்கலாம், நம்முடைய நன்மைக்காக கொடுக்கலாம். ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். சென்றவுடன் ஒட்டகம் ஒரு இடத்தில் அமர்கிறது. நபிகளார் இந்த இடம் யாருடையது என்று கேட்கிறார்கள். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அனாதை சிறுவர்களாக இருக்கக்கூடிய சஹில் சுஹைல் என்கிற 2 அனாதை சிறார்களுக்குரியது. அவர்களை அழைத்து வர உத்தரவிடுகிறார்கள். அவர்களை அழைத்து வந்தவுடன் நபிகளார், இந்த இடத்தை நீங்கள் எனக்கு விலைக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த அனாதை சிறார்கள் சொன்ன பதில்தான் நமக்கெல்லாம் ஆச்சரியம் அளிக்கிறது. நபிகளாரை முன்பின் பார்த்ததில்லை, முதலாக மதீனாவுக்கு வருகிறார்கள். நபிகளாரை பற்றி கேள்விப்பட்டவர்கள் பள்ளி அமைக்க கேட்டவுடன் அனாதையாக இருக்கக்கூடிய அந்த சிறார்கள் சொன்ன பதில், நாங்கள் உங்களுக்கு அன்பளிப்பாகத்தான் கொடுப்போம் என்று பதிலை அளித்தார்கள். ரசூலுல்லாஹ் இல்லை என்று மறுத்து இதனுடைய முழு நன்மையும் நபிகளாருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன் காசை கொடுத்து அமைத்த பள்ளிதான் மஸ்ஜிதுன் நபவி, நபிகளார் அமைத்த பள்ளி. ரசூலுல்லாஹ் அதனுடைய நன்மையை உணர்ந்தவர்களாக தன் கையால் காசு கொடுத்து அந்த பொருளாதாரத்தை வாங்கினார்கள், அந்த பள்ளியை வாங்கினார்கள். அந்த இடத்தை வைத்திருந்த சகோதரர்களுடைய இறையச்சத்தை பாருங்கள். நாங்கள் அன்பளிப்பாக கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பள்ளிக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. இதை கருத்தில் கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு இந்த ஜும்மா வசூலிலே தாராளமாக நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டும். இந்த நன்மையானது நம்மை
பல நாட்களுக்கு நாம் இறந்த பிறகும் நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம். ஏனென்று சொன்னால் மறுமை நாளிலே கழுத்திலே கிழட்டு தோற்றம் கொண்ட பாம்பொன்று சுற்றப்படும். தோலெல்லாம் இருக்காது, அசிங்கமாக உருவம் கொண்ட ஒரு கிழட்டு பாம்பை சுற்றிட்டு அந்த பாம்பு என்ன செய்யுமாம், தாடையை நோக்கி கொட்டிக்கொண்டே இருக்கும். கொத்துன்னு கொத்தும் தாடையில். அந்த பாம்பு சொல்லுமாம், அன மாலுக்க அன கஞ்சுக்க, நீ சேர்த்து வச்ச சொத்து நான் தான், நீ சேர்த்து வச்ச குவியல் நான் தான் என்று மறுமை முழுவதும் அவனை வேதனை செய்து கொண்டே இருக்குமாம். யார் அவன்? இந்த கஞ்சத்தனத்திலே பொருளாதாரத்தை நல்வழியில் செலவழிக்காமல் இருப்பவனுக்கு அல்லாஹ் இவ்வளவு ஒரு மோசமான தண்டனையை, தாடையிலே பாம்பு கொத்திக்கொண்டே இருக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கிறான். அந்த தண்டனை வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடித்த இடமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு நாம் நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ஜும்மா வசூலி ஈரோடு மாவட்ட பள்ளிக்காக தாராளமாக உங்களுடைய பொருளாதாரத்தை வழங்கி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருவானாக. வாஹ்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.